சிட்லப்பாக்கம் ஏரியில் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்களிடம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் சிட்லப்பாக்கம் ஏரியில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் நிச்சயம் இந்த தொகுதியில் தாங்கள் வெற்றி பெறுவீர்கள் என சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது பேசிய சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், தாம்பரம் தொகுதியில் 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன என்றும் அந்த ஏரிகளையும் திமுக அரசு முழுமையாக பராமரிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழக செயலாளர் மோகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் GS புருஷோத்தமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில 10க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கிறது, ஏரிகள் இருக்கிறது. இன்றைக்கு அதெல்லாம் கழிவு நீர் குட்டைகளாக தான் இருக்கு. எனவே அந்த ஏரிகளை எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி மழை நீரை சேமிக்கின்ற வகையில வர இருக்கக்கூடிய என்னுடைய முதல் இலக்காக நான் அதனைத்தான் பார்க்கிறேன். அந்த நீர்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மழை நீரை சேமிக்கக்கூடிய ஒரு வழிவகையை மேற்கொண்டால் ஓரளவுக்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை சமாளிக்கலாம் என்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கு. மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடி அவர்களுடைய மதிநுட்பம் இந்த தேர்தல் அறிக்கையிலே வெளிப்படுகிறது. அவர்களுடைய சிந்தனையில் தோன்றிய அற்புதமான திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த வாக்குறுதிகளை பார்த்த மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள், அதை வரவேற்கிறார்கள். எனவே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிச்சயம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை தேடித்தரும்.